லவ் பண்றியா? ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு தான் ஃபஸ்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா இல்லை க்ரீன் ஸ்க்ரீன்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. ஓகே, இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன், ஆல் மெட்டீரியலில். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இதில் 3 லைன் இருக்கும், அந்த 3 லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 லைனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாம் ஷோ ஆகும், அதெல்லாம் ஃபைல் மேனேஜர் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை சர்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கனாவே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்பேன், அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஃபாண்ட்டு இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அது 2 டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதாவது ஒரு செட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கும். 2 டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளர் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த எஃபெக்ட்டுக்காக தான் நான் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த குரூப்பை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருப்பேன், அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 2 க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இமேஜ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இமேஜை வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். செம்மையாக இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயரில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிப்பேன். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த குரூப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் இருக்கும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு அது க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 குரூப் இருக்கும். அதாவது ஒவ்வொரு செட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 குரூப் இருக்கும். நீங்கள் 3 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த இமேஜ் க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த மூவ் ஆகிற எஃபெக்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. செம்மையாக இருக்குது இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கடைசி வரையில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கவே போதும் அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், அதாவது ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.